கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கப்படக்கூடிய ராசிகள், அது இருக்கக்கூடிய ராசிகள், இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆகுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம். அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு. அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க, இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்காதா, இந்த வருஷமாக நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நிலைகூடும்? அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 1/5/2024, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1 மணிக்கு அவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள், நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் சென்று அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரித்து கொண்டிருப்பார், சஞ்சரிக்கப் போகிறார். அர்த்தாஷ்டம குரு என்று சொன்னால் அஷ்டமத்து குரு என்ன எல்லாம் செய்யுமோ அதில் பாதியை அர்த்தாஷ்டம குருவும் செய்துவிடும். கிட்டத்தட்ட நம்ம துளாராசிக்கு சொன்ன மாதிரி, துளாராசிக்கு இருந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது, இருந்தாலும் அதில் பாதி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. ஜென்மச்சனி, இடநாடு சனி வேறு நடந்துகிட்டு இருக்குது கும்பராசி. இருந்தாலும் ராசியாதிபதி சனி என்பதால் உங்கள் ராசிக்கு பாதிப்புகள் எல்லாம் பெரிதாக வராது. ஆனால் அதே சமயத்தில் நற்பலன்களும் அதிகமாக கிடைக்குமா என்று சொன்னால் அதுவும் இருக்காது. அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயம். அர்த்தாஷ்டம குரு என்றால் பொருள் விரயம் கண்டிப்பாக உண்டு, பண விரயம் கண்டிப்பாக உண்டு. எச்சரிக்கையுடன் இருப்பதும் பணத்தை கையாள்வதிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். எதுக்கு கடைக்கு போனாலும் என்ன தேவையோ அது மாத்திரம் கொண்டு போகணும், இல்லைனா தேவையற்ற விரயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பணம் இருக்குது, ஒரு பர்ச்சேஸ்க்கு போகிறோம், அங்கே போனால் ஒரு பொருளை வாங்கிட்டோம், கையில் இன்னும் பணம் இருக்குது, இன்னொரு பொருளை பார்த்து வாங்கணும் போல தோணும். நம்ம பாட்டு வாங்கிட்டு வந்தோம்னா வீட்டில் உள்ளவங்களோட திட்டு வாங்குறதுனா அவனை யார் வாங்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லை ஒரு மனக்கசப்பு. இப்போ உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது, 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆரோக்கியம் ஓரளவு நல்லா இருக்கும்னு கூட சொல்லலாம். நம்ம ஆயுள் பிரச்சனைகள்லாம் வராதுன்னு. இப்போ கும்பராசிக்காரர்கள் வயோதிகர்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவங்க உடம்புலெல்லாம் பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம நிச்சயமாகவே சொல்லலாம். வரக்கூடிய 1/5/2024 முதல் உங்கள் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் 10ஆம் இடத்தையும் இந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது நல்ல விஷயம் தானே. 2ஆம் இடத்திற்கும் லாபதானத்துக்கும் அதிபதி 10ஆம் இடத்தை பார்ப்பது வாக்கு வன்மையினால் அதிக பொருளீட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும். அதனால் வருமானங்களும் கண்டிப்பாக பெருகும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கிறார். ரொம்ப தேவையற்ற விரயங்களிலிருந்து உங்களை அது காத்து கொள்ள ஒரு வழிவகுக்கும் என்பது மிக ஆகாது. இப்போ என்ன உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னா, இந்த ஜென்ம சனி என்பதனால தான் கொஞ்சம் சின்னவங்களுக்கெல்லாம் சில பாதிப்புன்னு பாதிப்புன்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். ஏன்னா தனி இருக்கும் ராசியை வாழ வைக்குமா, உங்கள் ராசி ஆதிபதியே தனி பகவான் தான். ஸோ அதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆமாம், இருந்தாலும் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு 2ல் ராகு இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் விஷம் தெளிக்கும், கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவீங்க. அது வாக்கு சாதுரியம் தேவை, வாக்கு சுத்தமும் தேவை. சொல்லிவிட்டு சொல்லலைன்னு சொல்லுவீங்க, செஞ்சுட்டு செய்யலைன்னு சொல்லுவீங்க, தேவையில்லாமல் மற்றவங்க சேர்த்த மூக்க நுழைச்சி அதனால சில பிரச்சனைகள் வரும். இது போன்ற பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்தை குரு பார்க்கறனால இது போன்ற விஷயங்கள்னால் விரயம் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நாம் இப்போ ஒரு குரு பார்வை நல்லதுன்னு சொல்கிறோம்,
அப்போ இந்த நல்ல குருபாவோட நல்ல பார்வைப்படும் பொழுது அந்த ஸ்தானத்தில் எப்படியெல்லாம் சந்தர்ப்பம் இருக்கின்றன என்பதை நாம் ஆராய்க்கணும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். இந்த வருஷம் பூரா அங்கே தான் இருக்க போகிறார் அவர் ராகு அப்படின்னு 2ஆம் இடத்துல ராகு இருந்தார் என்ன அப்படின்னு சொன்னால், நாள் பூரா நல்லதே பேசினாலும் நாத்திக பேச்சு ஒரு முறையாவது வாயிலேருந்து வந்துவிடும். ஆமாம், போய் சாமியை கும்பிட்டு என்னத்தையா கழிச்சிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தன்மையெல்லாம் வந்துடும். அப்போ இது மாதிரி பேச்சுக்கள் உங்களுக்கு எதிர்மறை விளைவை கண்டிப்பாக ஏற்படுத்தும், ஒரு எதிர்ப்பை உண்டாக்கிவிடும். இதுக்கெல்லாம் ராகு காரகத்துவம் வைக்கும். அப்போ குரு பார்த்து என்ன செய்ய, பார்க்காம இருந்து என்ன செய்ய ஒரு தன்மை தான் வந்துடும். அப்போ அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறது, 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த 10ஆம் இடத்தை குரு பார்த்தோன்னா மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் என்ன வீடு நிலம் சம்மந்தப்பட்ட நிலத்தில் விளையும் ஆதாயம், பயிர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் விவசாயம், அப்புறம் கெமிக்கல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவத்துறை, டிஃபென்ஸ் காவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் அனைத்திலுமே மக்கள் தொடர்புத்துறைகள் தானே, இதில் அனைத்திலுமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். கும்பராசிக்கார விவசாயிகளுக்கு ஒரு அற்புதமான காலம் என்று நாம் சொல்லலாம். அதிக மகசூல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துவிடும். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ஆம் இடத்தை குரு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லப்போனால், அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஒரு நல்ல மருத்துவரை அணுகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆத்ம திருப்தி கண்டிப்பாக ஏற்படும். இந்த ஆத்ம திருப்தினால் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள். ஆமாம், அதை நம்ம பார்க்கணும். ஆனால் அதே சமயத்தில் இந்த அர்த்தாஷ்டம குருன்னு சொன்னோன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் திகட்டலும் இருக்கிறது. அம்மாவுக்கு உடல்நிலைகள் பாதிக்கப்படலாம். இல்லை வயசாச்சா திடீர்னு சுகர் அட்டாக் திடீர்னு செக் பண்ண போகிறீங்க, பிளட்டை செக் பண்ணும்போது 350 பாயிண்ட் இருக்குது சுகர் அப்படின்னா அடித்து பிடிச்சி என்னம்மா இவ்வளோ 350 பாயிண்ட்டை ஏற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு திடீர்னு இனிமேல் நீ இனிப்பே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு தன்மை வந்துச்சுன்னா, அந்த இனிப்பு சாப்பிட்றவங்களே இந்த இனிப்பு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதுக்கு காரகத்துமே குரு பகவான் தான் உங்களுக்கு அப்போது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் மனக்கசப்பு, கோபதாபங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். தாய் வழியில் சில தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அம்மா ஆசைப்படுறாங்கன்னு செய்யவும் முடியாது, வேண்டான்னு சொல்லி அதை ஒதுக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தன்மை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தாய்க்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது சாத்தியக்கூறுகள், இருதயம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அஷ்டமத்து குரு, அர்த்தாஷ்டம குரு என்று சொல்லி 4ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால். அது மாதிரி வீடு கட்டும் பணிகள் இதெல்லாம் ஒரு தடை எல்லாம் ஏற்படலாம். லேபர்ஸ் ஒழுங்காக உங்களை கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இன்ஜினியர்ஸ் வருவான், வராமல் போவான். இது மாதிரி பல தன்மைகள்லாம் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பொருள் விரயம் ஆவதற்கு உண்டான சாத்தியக்கூறு நிறைய இருக்கின்றன. பொருள் விரயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஒரு செலவு செய்கிறோன்னா இந்த செலவு இப்போ நமக்கு தேவையா, இது நம்ம கட்டாயம் செஞ்சு தான் தீரணுமா, இது செய்யாட்ட என்னன்னு ஒரு தடவைக்கு பலதர யோசித்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு ஆலோசனை பண்ணிட்டு தான் ஒரு செலவை நீங்கள் செய்யணும். அதை விட்டு போட்டு பணம் காசு இருக்குன்னு தைரியமாக செய்யலாம் செஞ்சுட்டா அதனால் பாதிப்புகள் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன. நீங்கள் பாட்டு காசு இருக்குது ஒரு வீட்டை கட்டுவோன்னு கட்டிட்டீங்க, யாராவது வாஸ்து தோஷம் இருக்குது நிறைய, அதனால் இந்த மாதிரி இந்த வீட்டில் அப்படி கட்டக்கூடாது, இப்படி கட்டக்கூடாது, இடித்து கட்டுங்க, உடச்சி கட்டுங்க, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா இந்த காலகட்டத்தில். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால் தான் தோண்டித்தனமாக அலைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கனால அதில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அதே மாதிரி வார்த்தைகள் விடும்பொழுது அந்த வார்த்தைகளில் சற்று எச்சரிக்கை உணர்வு தேவை. எல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு, அது இதுன்னு சொன்னால் எதிராளி நல்லவங்களாக இருந்தால் அவங்கள கோஆப்ரேட் போனால் என்ன சொல்லணும்,
கிறுக்குத்தனமாக பேசிகிட்டே இருக்கான், இவன்கிட்ட போய் யாரை கேட்குறதுன்னு ஒதுங்க ஆரம்பிச்சிடுவாங்க நம்மகிட்டருந்து. இது எல்லாமே அது செய்யும். உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் ராசியில் இருக்கிறது குரு பகவானுடைய பார்வையினாலையுமே அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆக எச்சரிக்கை உணர்வுங்கிறது கண்டிப்பாக தேவை. 4ஆம் இடத்தில் குரு இருப்பது பொதுவாகவே சுபகிரகங்கள் வந்து திரிகோணம் ஏறணும், கேந்திரம் ஏறக்கூடாதுன்னு நம்ம பல சந்தர்ப்பங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இது 4ங்கிறது கேந்திரமாகி போகுது. அவள் கேந்திரத்தில் வந்து குரு உட்காந்துருந்தான்னா தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் இவை எல்லாமே வரும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு கடமை உணர்வோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அப்போ தான் நீங்கள் காப்பாற்ற முடியும். இதுக்கு வந்து ஆன்மீக துணை கண்டிப்பாக வேண்டும். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து இறை வழிபாட்டில் அதிகமாக நாட்டத்தை செலுத்தணும். கும்பராசின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு அகஸ்தியருக்கு உண்டான ராசின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த கும்பராசிக்காரங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கலசம் வீட்டில் வந்து ஒரு சின்ன தாம்பாளத்தில் வந்து கொஞ்சம் பச்சரிசியை போட்டு முடிஞ்சாலும் ஒரு வெள்ளி காசு அந்த இது கீழே வச்சுட்டு நல்ல ஒரு கும்பத்தில் வச்சு தீர்த்தத்தை நிரப்பி அந்த தீர்த்தத்தில் வந்து ஏலக்காய், லவங்கம், வால்மிளகு, அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பொடி பண்ணி அதில் பவுடரை போட்டு வச்சுட்டு அந்த கும்பத்தை நீங்கள் வந்து வழிபட்டு வந்தீங்கனாலே பல பிரச்சனை தீரும். ஒரு வாரம் ஆச்சு, ஒரு 4 ஆச்சு, 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதை மாற்றணும் போது அந்த அதை எடுத்து மாவிலையிலால் வீடு முழுதும் தண்ணீர் தெளித்து வாருங்கள். அது வீட்டில் அனைத்து தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக அது கிடைக்கும். எந்த சூழ்நிலையும் சரி, எந்த சூழ்நிலையும் கும்பராசிக்காரங்களும் வீட்டில் வந்து கும்பகலசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது கும்பமுனி அகஸ்தியரோட இதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கும்பமுனி தன்மையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நதீத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்தவித ஐயமும் வேண்டாம். அப்படி வாரம் எடுத்து அதை கொண்டு போய் நம்ம ஓடுற நதியில் அந்த தண்ணியை விட்டுறணும். அதுக்கீழோட அரிசியை எடுத்து அந்த காசை எடுத்து வச்சுட்டு அரிசியையும் கொண்டு போய் நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அது வயிறார சாப்பிடும். அது மூலமும் உங்களுக்கு பல தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூட தன்மை உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கோபதாபம் வரும். காரணம் என்ன, செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கும்பராசியில் தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ராகுவின் நட்சத்திரமான சதயமும் அதில் தான் இருக்கிறது. அதனால் ஒரு கர்வமான பேச்சு, தான்கிற எண்ணம், தன்னை யார் என்ன செஞ்சிட முடியுங்கிற ஒரு தன்மை, இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதில் வசதி வாய்ப்பு இருந்தால் அது விட அதிகமாக அந்த ஒரு தன்மை வெளிப்படும். அதெல்லாம் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை என்றால் அது தேவையற்ற ஒரு விலை மதிப்பை நாம் தர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிடும். ஆக கும்பராசிக்காரர்கள்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி சிவன் மன்னிக்கணும், சன்னதியில் நவகிரக சன்னதியில் வந்து சனி பகவானுக்கு வந்து கருப்பு வஸ்திரங்களை அணிவித்து பிரார்த்தனை செய்வது நல்லது. பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு வழிபாடு. ஏன்னா பைரவனின் நேசன், ஈசனின் தாசன், பைரவனின் நேசன் சனி பகவான். சனீச்சரப்பட்டவன் கொடுக்கப்பட்ட காரணமே அந்த தன்மைகளோட வெளிப்படுதான். ஒருவனுக்கு வந்து உயிரை எடுப்பது என்பது யமனுடைய தூதன் காலன். ஆனால் ஒருவன் ஒரு ஜென்மத்தில் எத்தனை சுவாசத்தை அவன் சுவாசிக்க வேண்டும் அந்த எண்ணிக்கை கணக்கை வைத்திருப்பவன் சனி பகவான் தான். அப்போ சனி பகவான் தான் இவனுடைய வாழ்நாளில் சுவாசிக்கும் கணக்கு இதோடு தீர்ந்து விடுக்கிறேன்னு சொன்ன போய் அந்த யமகிங்கர்கள் வந்து ஒரு கிங்கர்களை அனுப்பி அதோட ஆத்மாவை பறித்து வர செய்வார்கள். இதெல்லாம் பல கதைகள் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆக சனி பகவான் நம்ம ஆயுளுக்கு காரகன், ஆரோக்கியத்துக்கும் காரகன். அந்த காலத்தில் வந்து சனிக்கிழமை என்றைக்கும் உடம்பு பூரா எண்ணெய் தேய்ச்சி நல்லா நிழலில் ஊற வச்சு உடம்பை, அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து நல்லா வெளி பண்ணியில் குளிப்பாங்க. அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அன்றைக்கி நல்லா மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டா உடம்பு அப்படி ஜென்னுன்னு ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த நாள் புத்துணர்வோடு நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு ஓடுவோம். அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. துவரம்பருப்பு துவையல், மிளகு ரசம், நல்ல சூடான சாப்பாடு, நெய்யையும் போட்டு அந்த சாப்பாட்டுக்கு இணையே தனி. அன்றைக்கி காலத்து உணவே மருந்தாக செயல்பட்டது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறதுங்கிறதே இல்லாமல் போச்சு. அது வேறு விஷயம். ஏற்கனவே நல்ல எண்ணெய் வேலை ரேட்டு கூட்டிகிட்டு இருக்குது. எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சோன்னா இன்னும் தாறுமாறமாக ரேட்டு ஏறிடும் நல்ல எண்ணெய்க்கு. இருந்தாலும் ஒரு நல்ல எண்ணெயாக நம்ம பயன்படுத்தி அதை செய்ய வேண்டும். அதே மாதிரி நான் ஏற்கனவே மகராஜ் சொன்ன மாதிரி தான் அனுமான் சாலிசா படிப்பது மிகவும் ஒரு சால சிறந்தது. அனுமான் சாலிசா வந்து படிச்சுட்டு இருந்தேன்னா சனியோட தாக்கம் வந்து
கண்டிப்பாக குறையும். சனியை பொறுத்த வரைக்கும் என்ன, அடங்கி நடக்க வேண்டும். அது ஒன்று தான் சனியை பொறுத்த வரைக்குமே. எகிரக்கூடாது, நான் தான் எல்லாமேங்கிற தன்மை வரவே கூடாது. அந்த தன்மை வராமல் இருந்தாலே சனி பகவானுடைய பற்றிய பயம் நமக்கு தேவையில்லை. எல்லா கோயில்லையும் போனால், திருப்பதி போனால் ஏழுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தாங்கிறாங்க. பழனிக்கு போனால் பழனிமலை முருகனுக்கு அரோகராங்கிறாங்க. ஓம் சக்தி ஜெய் சக்தி என்று அம்மன் கோயிலுக்கு கூப்பிடும்போது அம்மன் கோயிலில் போய் எல்லோரும் கோஷம் போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. திருநள்ளாறில் தனி பகவானோட சன்னதிக்கு பேசினா கப்பு சுப்புன்னு இருப்பாங்க எல்லோரும். அந்தளவு பயம்னு என்னமோ அந்தளவு தவறு செய்கிறோம், அந்தளவு தண்டிக்கப்படுகிறோம். இந்த தண்டனையை கொடுப்பவன் தான் சனி பகவான். அவன் தான் அர்த்தாஷ்டம சனின்னு நம்ம மன்னிக்கணும். ராசியிலே உட்காந்து ஜென்ம சனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாப்புல சனி பகவான். திருநள்ளாறில் உங்கள் ராசியில் எந்த கட்டத்தில் சனி பகவான் இருக்கிறாரோ அந்த கிழமை என்றுக்கு நீங்கள் திருநள்ளாறு போங்க, நல்லாயிருக்கும். சில பேர் சொல்லுவாங்க செவ்வாய் நடக்கிறோம் திருநள்ளாறு போகக்கூடாதுன்னு. அந்த கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திருநள்ளாறு போய் காலையில் 3 to 3:45 நாங்கள் நலதீரத்தில் குளிச்சுட்டு உடம்புல இது இல்லாமல் பிரபஞ்ச சக்தியை இன்னைக்கு காத்தருள்வாயாகன்னு 2 கையும் விரிச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நேரம் தான் அந்த சனி பகவானோட சாத்தனுடைய ஒளிக்கதிர்கள்லாம் அந்த கோயிலுக்குள்ளே விடக்கூடிய காலகட்டம். உங்கள் நெஞ்சிலும் பட்டு உங்கள் உடம்பும் சுத்தமாகும், உங்களுடைய ரத்தமும் சுத்தமாகும். இவை அனைத்துமே ஒரு நல்ல தன்மை நடக்கும். அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் கும்பராசிக்காரர்கள் அனைவருமே சனி ராசியை சனி பகவான் வழிபட்டு சீரும் சிறப்போடு வாழுங்கள். இருந்தாலும் வாழ்க்கை ஒரு 50-50 தான். உங்களுக்கு 50% நன்மையும் நடக்கும், 50% தீமையும் கிடக்கும். நன்மையும் தீமையும் நடந்த காலத்தில் இறை வழிபாட்டின் மூலம் தங்களை நீங்கள் சரி பண்ணித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது குரோதி வருடத்தில் பிறக்கக்கூடிய புத்தாண்டும் மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி பலனை பற்றி பார்க்குறோம். கும்பராசிக்காரர்கள் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம். ஏன்னா கும்பத்தில் என்ன இருக்கு, அதில் நிறை குடமா இல்லை வெறும் குடமா இல்லை அது பித்தளையா தங்கமா மண்ணா எதையும் தெரியாது. கும்பம்னா என்ன பண்ணுவோம், தொட்டு கும்பிடுவோம். கும்பம்னா மதிக்கத்தக்க உடைய ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அப்போ அதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கல. ஆனால் அந்த ஒரு கும்பம் கலசம் அப்படிங்கும்போது அதுக்குடைய மதிப்பை நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவோம். அப்போ இந்த கும்பராசியில் பிறக்கிறவங்க எல்லாம் என்ன ஆகிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க மதிப்புக்கு உடையவராக மாறிடுறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ அவருக்கு குரு பயிற்சியோடைய அமைப்பு, புத்தாண்டும் சரி குரு பயிற்சியோட அமைப்பு அவருக்கு எங்கே வருதுங்கன்னா அவருடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியாகவும் 10க்குடையவராகவும் 12 அமைப்பை பார்க்குறாரு இல்லைங்களா. அவருடைய அமைப்பில் 8, 10, 12. அப்போ 8 அப்படின்னா என்னால் வெளியில் வர முடியலங்கிறது இப்போ இன்னைக்கு கோபுரத்தில் நிற்பார். என்னால் வெளியில் வர முடியல, என்னால் வெளி உலகத்திற்கு பிரகாசமாக இருக்க முடியலன்னு சொல்கிறவரை யாராவது ஒருத்தர் இந்த காலகட்டம், ஏன்னா 10க்குடையவராக இருக்கார் இல்லைங்களா. 8க்கு என்ன அதிர்ஷ்டம், 8 தான் கண்டம்னு சொல்ல. அந்த கண்டத்தை அங்கே எடுத்துக்காம ரகசியங்கிற ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கோங்க. அப்போ அந்த புதன் அவர் அறிவால புதன் அமைப்பு அங்கே இருக்கு, கேதுவோட அமைப்பு இருக்கு. அப்போ அவருடைய அறிவாலையும் புதனோட அமைப்பாலையும் தொழில் ரீதியா அவருடைய ரகசியமான ஒரு விஷயம் வெளி உலகத்திற்கு வரும். அப்ப அவரு ஆல்ரெடி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவங்க மட்டும் இந்த ரியல் எஸ்டேட்டு ட்ரேட்மார்க் இதெல்லாம் செட் ஆகாது அவங்களுக்கு. அதெல்லாம் அவங்கள ஏமாறக்கூடிய அமைப்பா இருக்கும். அவங்கள தூக்கி தூக்கி வச்சே என்ன இவங்கெல்லாம் பலன் அணிஞ்சிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு பலனே இல்லாம போயிடும். அப்போ இப்போ அவங்களுக்கு 7.5 சனியாகவும் இருக்கிறது இல்லைங்களா. அப்போ ஒரே ராசிநாதன் அவருடைய வீட்டுக்கு அதிபதியே அவருக்கு 11 அந்த ராசிநாதனுக்கே அவர் 11ஆம் அதிபதியா, காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதியா விளங்குறாரு. அப்போ இந்த கும்பத்துக்கு அமைப்புடைய குரு பகவான் அமைப்பேத்த 11க்கும் 2க்குடைய குரு பகவான் தான் இவருக்கு எங்கிருந்து வழி நடத்துறாரு, 4ஆம் இடத்துல இருந்து அவருக்கு பார்வை செலுத்துறாரு. அப்போ ரொம்ப சோகமா இருக்கக்கூடிய குடும்பம், ரொம்ப சோகமா இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக போகுது.
எல்லாரும் சொல்லுவாங்க எப்படிங்கன்னு கேட்டோம், கண்டிப்பா ஆக போகுது. ஏன்னா 8 என்னங்க, அங்க ஒரு மறைவிடம், மறைப்பொருள். அப்ப அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. அதை இந்த வருடம் அவருடைய பார்வைப்பட்டு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துடுவார். அடுத்தது 10ங்கிற ஸ்தானம், அவருக்கு தைரியம் இல்லாம இருக்கும். ஒரு அர்ச்சகரே எடுத்துக்கோங்க, நான் வெளி உலகத்துக்கு போய் என்னால மந்திரங்கள் சொல்ல முடியல, நான் ஒரு பெரிய லெவல்ல வர முடியல அப்படின்னா அவருக்கு தைரியஸ்தானத்தை அங்க கொடுப்போம். ஏன்னா ராஜா என்ன பண்ணுவாருங்க, மக்களுக்கு தைரியத்தை ஃபர்ஸ்ட் உண்டாக்குவார், அப்புறம்தான் பொன் பொருள் ஆதிக்கத்தை அவர் கொடுப்பார். தைரியம், நீ இந்த தைரியமா இருந்தாலும் இதை சம்பாதிக்கக்கூடிய திறனை ஏற்படுத்திக்கலாம். அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறனை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இந்த கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பு இல்லைனாலும் ஒரு பாதி அம்சம்தான் சிறப்புடையதா இருந்தாலும் அவர்கள் தசா புத்தியை வைத்து இந்த குரு பார்வை பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க சூப்பரா வந்துடுவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு புதன் திசை நடக்குது, செவ்வாய் திசை நடக்குது, இல்லை புதன் புத்தி நடக்குது, செவ்வாய் புத்தி நடக்குது, சனி புத்தி நடக்குது, இப்படிலாம் இருந்தா அவங்க அந்த காரகத்தமா அவங்களுக்கு சூப்பரா வேலை செஞ்சிடும். ஏன்னா அதோட பார்வை குரு யாரை பார்த்தாலும் கெடுதல் கிடையாது இல்லைங்களா. அப்ப அவருடைய இதுக்கு 2ஆம் இடத்துல ராகு என்ன வாக்கு திறமை, பேசியே ஜெயிச்சிருவார், பேசியே சம்பாதிச்சிருவார். இந்த பேச்சு திறமை இப்ப கொடுத்துரும். பேசாம இருந்தவரை பேச வைக்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசிக்கு இந்த வருடம் கண்டிப்பா உண்டு. அடுத்தது, இவங்க ஒரு நீர்நிலை ஓடக்கூடிய ஆறு அமைப்பு, நீர்நிலைகள் எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா போங்க. பரிசல் தான் சனி பகவான், அந்த பரிசல்ல போகிறத அவாய்ட் பண்ணுங்க. எங்காவது போனால் நான் பரிசல்ல போறேங்கிறத அவாய்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். அதில் நீங்கள் கண்டிப்பாக போகவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது, உங்கள் வீட்டில் உப்பு சர்க்கரை பருப்பு தீந்துருச்சுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. இந்த கும்பராசிக்காரங்க நிறைய பேர், கும்ப மகர இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தீந்துருச்சுன்னு சொல்லாதீங்க. அது தீர்றதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை குறைய கொடுத்துருவார். ஓகேங்களா. அடுத்தது, காலபுருஷனுக்கு அது 11ஆம் தேதி என்னைக்கும் நிலைச்சு நிற்கக்கூடிய கும்பராசிக்காரங்க. அப்போ அவர்களுக்கு ராகு கேது சனி பகவான் இவங்களுக்கு எந்த விதத்திலையும் கெடு பலனை கொடுக்காது. ஆனால் இவர்கள், நான் சொன்ன நெகட்டிவ்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் ஒரே விஷயம் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான், அப்பா ஸ்தானாதிபதி சூரியன் இல்லையா, நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து சூரிய பகவான் கிட்ட காமிங்க. காமிச்சு அந்த தண்ணியை உங்கள் மூஞ்சியை பாருங்கள், உங்களோட ஃபேஸை அந்த தண்ணியில் பாருங்கள். இது ஒரு அற்புதமான பலன், ஒரு தாந்திரிக பலன். இது ஃபேஸை பாருங்கள், பார்த்துட்டு ஒரு கிழக்கு முகமாக நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இந்த உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே, இன்றைய பொழுது எனக்கு பிரகாசமாக இருக்கணும், என் குடும்பம் என் சுற்றத்தார்களுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம் தரணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு ஒரு 11 முறை ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. அந்த சொல்லிட்டு அந்த தண்ணியை நீங்கள் ஏதாவது செடிக்கோ இல்லை நீங்கள் எந்த ஒரு டிச்சிலெலாம் ஊற்றக்கூடாது, ஒரு செடிகளுக்கு ஊற்றிட்டு வரும்போது நீங்கள் சொன்னதெல்லாம் அவங்க கேட்டு வளர்ந்துருவாங்க. அப்போ உங்கள் வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். உங்களுடைய பித்ரு தோஷம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அது தீர்ந்துடும். அப்பாவுடைய அமைப்பு உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைய அருள் கிட்டும். அப்பா மாமனார் இவங்களுடைய ஆயுளெல்லாம் அதிகமாக விருத்தியாகும். நான் சொல்கிறபடி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பலனும் புத்தாண்டும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. கும்ப ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்ப ராசிக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இப்போ குரு பகவான் யார் உங்களுக்கு, உங்கள் ராசிக்கு 2-11ஆம் அதிபதி, லக்னத்துக்கும் பொருந்தும். அவர் போய் 4ல் உட்காந்துருக்கார். பொதுவாக 4ல் குரு இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் சேரும், வண்டி வாகனங்கள் அமையும், சொந்த பந்தங்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல குரு இருந்தால் ஒரு பலன். அதே போல் 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா
ஒரு நிம்மதி, ஒரு பயணம், மன சஞ்சலங்கள் இதெல்லாமே விலக்கி கொடுத்து அந்த குரு, அங்கே இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து இது வந்து பொதுவாக சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 6 ராசி கட்டங்கள், ஸ்டார்னு போட்டிருக்கக்கூடிய 6 ராசி கட்டங்களில் எங்கெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்குண்டான என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இது உங்களுடைய ராசி 1 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி, பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, ஒரு அங்கீகாரம், இருக்கும் இடத்திலிருந்து ஒரு உயர் பதவி, டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்ல வளர்ச்சி, ஒரு உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பது இதெல்லாமே நடக்கும். அப்போ அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லையா? அப்போ வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், படிப்புக்காகவோ வேலைக்காகவோ அல்லது சும்மாவாவது ஒரு இன்பச் சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, நிம்மதியான உறக்கம் இருப்பது, கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த அந்யூன்யங்கள் எல்லாமே, கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கே இருந்தாலும் பண வரவு உண்டு, அதிக லாபங்கள் கிடைக்கும், எதிர்பார்த்த லாபத்தை விட மிகவும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். உங்கள் பேச்சுக்கும் உங்களோட செயலுக்கும் இங்கு மரியாதை கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. 2ஆம் திருமண அமைப்பையும் கூட ஒரு சில டைமில் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி முயற்சிகள் கைகூடும், காரிய ஜெயங்கள் உண்டாகும். அதே போல் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். தொழிலில் நல்ல லாபங்கள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தொழில் வளர்ச்சியாவது, ஒரு பிரான்ச்சஸ் அதிகமாகுது, ஒரு கிளைகளை அதிகப்படுத்தி கொடுப்பது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து ஒரு 10,000 ரூபாய்னா ஒரு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிக லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்து விடுவார். மாமனார் மாமியார் மூலமாகவும் உங்களுக்கு தொழிலுக்காகவோ அல்லது குடும்பத்துக்காகவோ ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்க வேண்டிய ஒரு அமைப்பையும் இந்த குரு பகவான் செவ்வாய் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தவங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு குருவினுடைய தன்மைக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போது அப்பா அம்மா மூலமாக உதவிகள், பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, வண்டி வாகனங்கள் கிடைப்பது, நீங்களாக சொந்தமாக ஒரு வீடோ சொத்துக்களோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அப்பா சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான அமைப்பு, நல்ல குரு அமைவது, சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைப்பது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரை, கோவில் கட்டுமான பணி, கோவில் கட்டுறது, அதற்கு ஏதாவது உதவிகள் செய்கிறது இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல குரு அமைவார். இந்த காலகட்டங்களில் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல குரு அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த கும்பராசி கும்பலக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் நடக்கும். அடுத்து 5 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இங்கே எங்கிருந்தாலும் சரி அதிர்ஷ்டங்கள் பெருகும். குழந்தைகள் மூலமாக ஒரு பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. வேலை வாய்ப்போ அல்லது தொழில் வளர்ச்சியோ அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களோ ஏதாவது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தை இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் புதன் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்காவது இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுங்க, இல்லைன்னா எடுக்க வேண்டாம். ஏன்னா புதன் தான் உங்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். குரு பார்வை இருக்கும் பொழுது சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போது புதன் இந்த 6 ராசி கட்டங்கள் இருந்தால் மட்டும் மருத்துவ செலவுகள் பண்ணுங்கள். மருத்துவ செலவுகள் பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, இல்லைன்னா செய்ய வேண்டாம். அதே போல் இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வம், குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறதுனால குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க, குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகிறதுனால மறைமுக பணம் எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், MLM, பிட்காயின், சீட் இது மாதிரி எல்லாமே எதாவது லாக் ஆகியிருந்தீங்கனாலும் அந்த பணம் எல்லாமே திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டங்கள் விலகுவதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த 6 கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரும். கணவன் மூலமாக மனைவிக்கும், மனைவி மூலமாக கணவருக்கும் ஏதாவது ஒரு வருமானமோ ஏதாவது ஒரு உதவிகளோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும், புதியதாக பார்ட்னர் போட்டு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்குண்டான விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக இந்த சூரியன் மூலமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு நம்ம 7 கிரகத்துக்கு சொல்லியாச்சு.
அடுத்து உங்களுக்கு ராகு கேதுக்கள் இருப்பாங்க. ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லக்ன ரீதியாக ஜாதகத்தில் எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். ராகு இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் லக்ன ரீதியாக எந்த இடத்துல இருக்காங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அதில் ராகு அந்த கட்டத்தை சார்ந்த ஒரு வளர்ச்சியும், கேது அந்த கட்டத்தை சார்ந்த ஒரு ஞானத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ குருவினுடைய பார்வை, குரு எங்கே பார்க்கிறார்? உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறார். 8ஆம் வீட்டை பார்த்தா திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் இதெல்லாமே கிடைக்கும். அடுத்து உங்களுடைய குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ 10 பார்க்கும்போது தொழில் வளர்ச்சி உண்டு, தொழிலில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி. இந்த இடத்துல கிரகங்கள் இருக்குதோ இல்லையோ, ஆனால் அதை சார்ந்த விஷயங்கள் உங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார். அப்போ தொழில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து குரு பகவான் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது சுப விரயங்கள் ஏற்படும், வெளிநாடு பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள், சின்ன உடல் ரீதியாக ஒரு ஆரோக்கிய செலவுகள் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் அது சுப விரயமாக நீங்கள் செய்யும் பொழுது இந்த அசுப விரயம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% மேலே உங்கள் ஜாதகத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.